சார் ஒன்றும் செய்ய சொல்லலையே சார். ஒன்றும் செய்ய சொல்லல. இல்லை சார். பாட முடிஞ்சதோட செயற்பாட்டை செய்ய சொன்னேன் தானே. அப்படின்னா இது முடியலையா? இது பார்த்தேன் தானே அலுவலக உபகரணம். இந்த இந்த பாடம் பார்க்கல முடிச்சு, பரீட்சை மீதி முடிஞ்சுது. ஆசில் பார்த்தோமா? ஏன் வகையில் இது பார்த்தேன் தானே. கணக்கீடு வழுக்களை இனங்கான்றது பார்த்தோம். முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். இனங்கான்றதுட பரீட்சை மீதில் சமப்பாட்டை தாக்கம் ஏற்படுத்துகிற வழுக்கள் பார்க்க இல்லையா? பார்த்தேன் தான் சார், ஆனால் செயற்பாடு ஒன்றும் செய்ய சொல்லல. செயற்பாடு செய்யுது. சரி, இப்போ இது கணக்கீடு வழுக்களை இனங்காணல்னா எந்த அடிப்படையில் இனங்காணுவோம்? பரீட்சை மீதியில தாக்கத்தை ஏற்படுத்தது. கணக்கீடு பொதுவாக எடுத்துட்டா அது இரட்டை பதிவு தத்துவத்திற்கு அமையத்தான் பதிவு செய்யப்படும். இரட்டை பதிவு தத்துவம்னு சொன்னால் ஒரு கணக்கில் வரவும் இன்னொரு கணக்கில் செலவும் வர்றது தான் இரட்டை பதிவு தத்துவம். அதுக்கு அமைய நம்ம பதிவுகளை செய்யாமல் இருந்தால் வரவை பதிஞ்சு செலவை பதிவே இல்லை, செலவை பதிஞ்சு வரவை பதிவே இல்லை, இல்லாட்டி ரெண்டு பதிவையும் வரவு ரெண்டு கணக்குலேயுமே வரவு வச்சிட்டோம், ரெண்டு கணக்குலேயுமே செலவு வச்சிட்டோம். இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள நமக்கு அது வலுவலாக நாங்கள் பொதுவாக இனங்காணுவோம். அப்படி இனங்கண்டா அதை அப்படியே வச்சுட்டு நாம் என்ன செய்யலாது, நிதி அறிக்கையை தயாரிக்க இயலாது. அப்போ அதை என்ன செய்யணும், அந்த பிழைகளை திருத்தணும். அந்த திருத்துறதுக்கு நாம் இனங்காணணும். அந்த என்ன வலு நடந்துக்குதுண்டு அந்த இனங்காணும் போது நாம் என்னத்தை பார்ப்போம்னா அது இரட்டை பதிவு தத்துவத்துக்கு அமைக்கிறா, வரவுக்கு செலவிக்கிறா, செலவுக்கு வரவிக்கிறா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பார்ப்போம்னா அது உரிய கணக்குக்கு போய்க்கிறான்னு பார்ப்போம். தத்துவ ரீதியாக செலவுனா செலவுக்கு போய்க்கிறா, இல்லாட்டி செலவை வருமானத்துக்கு போட்டாரா, வருமானத்தை செலவுக்கு போட்டாரா. செலவுகள் ரெண்டு வகையான செலவுங்கிற, வருமான செலவுங்கிற, மூலதன செலவுண்டிக்கு. சரியா? வருமான செலவுண்டா என்ன, மூலதன செலவுண்டா என்ன? யாரு ஜாயின் ஆகுறீங்க? அர்மாசங்க கோல் எடுத்தேன், தூக்க மாட்டேனா சார். எங்கேயும் போறானா கிளாஸ் இல்லையே? தெரியாது சார், ரூட்லாம் ஆயிப்பான். அவன் ஜாயின்ட் ஆனானாக்க கொஞ்சம் நமக்கு சொல்லுங்களோ, அப்போ தான் அவனை சேர்க்கலாம். சரி சார். இந்த அடிப்படையில் நம்ம அந்த முதலாவது என்ன செய்கிறோம், வழுக்களை இனங்காண்றோம். நாம் ஒரு வழுக்களை இனங்காண்ட ஒரு முறை தான் பார்த்தோம். என்ன, பரீட்சை மீதியை தயாரிச்சுட்டு அதில் வரவு பக்கமும் செலவு பக்கமும் சமனாகுதான்னு கூட்டுத்தொகையை பார்க்குறோம். அப்படி ஒரு தற்சமயம் அது சமப்படையில் வர ஒரு தொகையை காட்டுது, செலவு ஒரு தொகையை காட்டுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் முடிவுக்கு வரோம் ஏதோ ஒரு எண்கணித ரீதியான ஒரு பிழை ஒன்று, இரட்டை பதிவு ரீதியான ஒரு பிழை ஒன்று அதில் நடந்துக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஒரு முடிவுக்கு அந்த கணக்கிட்டு வலுவை திருத்துறதுக்கு நாம் என்ன செய்கிறோம், முன்னுக்கு வரோம். அது நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த வழுக்களில் ரெண்டு வகையாக தொகுத்து நோக்கணும். ஒன்று பரீட்சை மீதியை அந்த வலு தாக்கம் செலுத்தும், சமப்பட விடாது. இன்னொன்று இது என்ன செய்யண்டா, அது பரீட்சை மீதியை சமப்படுத்திடும்,
ஆனால் அந்த வலு உள்ளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சரி, அப்படி 2 வகையாக பார்த்தோம். அப்படி பார்த்ததுக்கு பிறகு நாம் பார்த்தோம் பரீட்சை மீது சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதலாவது பார்த்தோம் கொடுக்கல் வாங்கலை பதியாமையே விட்டுடுறேன், வரவையும் மதியிடையில் செலவையும் மதியிடையில் அப்படி விட்டாலும் விளங்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி விட்டால் எப்படி திருத்துறது அதெல்லாம் நாம் பார்த்தோம் தானே. ரைட். அடுத்தது கொடுக்கல் வாங்கலின் பெறுமதியை மூலேடுகளில் பிழையாக பதிதல். வரவும் செலவும் சரியாத்தான் உரிய கணக்கில் பதிஞ்சிப்பார், ஆனால் தொகையை மட்டும் குட்டி குறைச்சி பதிஞ்சிப்பார். 1000 ரூபாய்க்கிறது 10,000 பதிக்கிறது, 10,000 ரூபாண்டிக்கிறது 1000 ரூபான்னு பதிக்கிறது. வரவுல 1000 ரூபா பதிஞ்சு செலவுலையும் 1000 ரூபா பதிஞ்சிப்பார், ஆனால் உண்மையான தொகை 10,000 ஆகிக்கும். சில நேரம் 1000 ரூபாயாக தான் இங்கும், வரவுல 10,000 செலவுல 10,000 பதிஞ்சிப்பார். அப்போ பரீட்சை மீதியில் அது காட்டாது. சரியா, நம்ம பிறகு தேடி பார்க்கக்குள்ளத்தான் ஆழமாக பார்க்கக்குள்ள தான் அந்த பிழைகள் நமக்கு தெரிய வரும். அதை நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம இரட்டை பதிவு நமக்கு தெரியும் எப்படி செய்கிறதுன்னு. அந்த குறைபாடான தொகைக்கு மட்டும் பதிவு செஞ்சிடும். 10,000ல் 1000 தான் செஞ்சிங்கன்னா இன்னும் 9,000 பதிவு செஞ்சு அதை 10,000 ஆக்கி விடும். சில நேரம் 10,000க்கு பதிவு செஞ்சான்னு சொன்னால் அதில் எதிர்பதிவு செஞ்சு 9,000ஆல் குறைச்சி 1000க்கு எடுத்து விடும். இப்படி செய்யுதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது ஒரே கொடுக்கல் வாங்கலை 2 முறை பதியுது. ஒரு ஆள் காசு தந்திக்கிறார், கடன் பட்டோர் ஒரு ஆள் காசு தந்திக்கிறார். அப்போ காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. அவர் ஒருக்கா தான் தந்திக்கிறாரு, 1000 ரூபா தந்திக்கிறார். நாம் ஒருக்கா பதிஞ்சிட்டு மறதியில் அடே பதியிலையோன்னு நினச்சி மறுபடிக்கா பதிஞ்சிடும். அப்போவும் பரீட்சை மீதியில் வரவுலையும் செலவுலையும் சமத்துமாக தான் இருக்கும். ஏன் வரவு செலவும் அவர் பதிஞ்சிக்கிறார், இப்போ பிழையை காட்டாது. அப்போ பரீட்சை மீதி அதில் பிழையை வெளிப்படுத்தாது. அப்போ நமக்கு அதில் இனம் காண முடியாது. கொஞ்சம் ஆழமாக பார்க்கக்குள்ள தான் அது தெரியும் 2 தடவை பதிஞ்சிக்கிறோம். இப்படி வாரதுக்காக தான் நாம் என்ன செய்கிறது, அந்த மூல ஆவணங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்குறது, இலக்கங்கள். அந்த இலக்கங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். சில நேரம் 1000 ரூபாயிலேயே 10, 15, 20, 30 கொடுக்கல் நடக்கும். எந்த 1000 ரூபா அதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இலக்கம் தேவை நமக்கு. முதலாவது கொடுக்கல் வாங்கலாம், ரெண்டாவதா பேரெட்டு பக்கம் போடுறதும் இலக்கங்கள், கைச்சாத்து இலக்கம், பற்றுச்சீட்டு இலக்கம், ஏன்னா இதெல்லாம் போடுறதும் காரணம் அதுதான். பிழை வந்தால் கண்டுபிடிக்கிறது, பிழை வராட்டி அது தேவையில்லை. பிழை வந்தால் தான் அதோட முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அடுத்தது பாருங்க, ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி உரிய கணக்கில் பதியாது வேறொரு கணக்கில் பதியப்படுகின்றன, கணக்கு மாற்றி பதியாது. அப்போ அப்படின்னா என்ன, இரட்டை பதிவு வரவும் செலவழிக்கணும்னு தானே சொல்லிக்குது. அப்போ ஒரு கணக்கில் வரவு சரியான தொகை, இன்னொரு கணக்கில் செலவு அதே சமமான தொகையை செலவு வைக்கிறது. ஆனால் எந்த கணக்கில் செலவு வைக்கணுமோ அந்த கணக்கில் வைக்காமல் வேறு கணக்கில் வைக்கிறது. அப்படி இல்லாட்டி எந்த கணக்கில் வரவு வைக்கணுமோ அந்த கணக்கில் வைக்காமல் வேறு கணக்கில் வரவு வைக்கிறது. அப்போ இப்படி பார்க்கக்குள்ள வரவும் செலவும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பரீட்சை மீதியில். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யண்டா சமமாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலாது, வலுவை கண்டுபிடிக்கிறாது. அப்படின்னா என்ன, பரீட்சை மீதி வெளிப்படுத்தாது. அதை நாம் ஆழமாக திரும்ப தேடணும், ஒன்று ஒன்றா தேடி தான் அதை கண்டுபிடிக்கணும். இப்படி பிரதானமான ஒரு 4 வகையான வழுக்களை பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்த்த விஷயம், வழுக்களை கண்டுபிடிச்சா அதை திருத்தணும். அதை திருத்துகிற ஏடு என்ன, என்ன இடத்துல திருத்துவோம் வழுக்களை, பொது நாட்குறிப்பேடு. பொது நாட்குறிப்பேடு. அதில் மாதிரி தான் இது, திகதி, கைச்சாத்து இலக்கம், விவரம், பேரெட்டு பக்கம், வரவு செலவுன்னு போட்டிக்கிறோம். இதில் எந்த கணக்கில் வரவுல வரணும் அந்த கணக்கில் வரவு வச்சுட்டு, எந்த கணக்கில் செலவு வைக்கணுமோ அந்த கணக்கில் செலவு வைப்போம். எதை வரவு செலவு வைக்கிறோம், பிழையாக போனது திருத்துறதுக்கான வரவையும் செலவையும் தான் வைக்கிறோம். சரியா, வச்சு போட்டு நாம் என்ன செய்வோம், என்ன எங்கே செஞ்சுக்கிறோம், என்னத்துக்காக அந்த வேலையை செஞ்சுக்கணும்னு சொல்லி இங்கே எழுதணும்.
ஏன்டா சில நேரம் இரட்டை பதிவை நம்ம எதிர்ப்பதிவு செய்யும். உன் கூட பதிவுன்னு எதிர்ப்பதிவு செய்யும். அப்படி இருக்கக்குள்ள நம்மளுக்கு என்னடா இப்படி பதிவு மாறி போட்டிக்கிறோமே அப்படின்னு யோசிப்போம். இப்போ அதால் அது ஏன் செஞ்சோன்ட்டு சொன்ன விவரத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் சொல்கிறது விளம்பல்னு சொல்கிறது. இதில் என்ன நடந்துக்கிறன விஷயத்தை என்ன சொல்கிறது, வணிக தேவைக்காக வாங்கப்பட்ட அலுவலக உபகரண கொள்வனவு கணக்கில் பதிந்தமை திருத்தப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம். சரியா? அப்போ இதில் என்ன நடந்துக்கிறே, வணிக தேவைக்காகத்தான் வாங்கிக்கிறாங்க, ஆனால் அதை அலுவலக உபகரண கொள்வனவு கணக்கில் பதிஞ்சதை திருத்திக்கிறாங்க. சரியா? அலுவலக உபகரணத்துக்கு வாங்கினா தான் அலுவலக உபகரணத்தில் பதியணும், வேறு தேவைக்கு வாங்கினா அந்த தேவைக்கு தான் பதியணும். சரியா? அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்து பதிவுகளை செய்யணும். இப்போ நம்ம பார்த்த இதோட சம்பந்தமான ஒரு கேள்வி தான் எனக்கு தந்திக்கிறாங்க. பயிலுனராக இணைத்து கொள்ளப்பட்ட கணக்கு எழுகிதர் ஒருவர் மூலம் 2024 12/31 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியின் வரவு பக்க மீதியின் கூட்டுத்தொகையானது செலவு பக்க மீதியின் கூட்டுத்தொகைக்கு சமனானதாக காணப்பட்டதனால் மீண்டும் கணக்கு பரிசீலனைக்குட்படுத்துவது அவசியமற்றது எனவும் இறுதி கணக்குகளை சரியாக தயாரிக்க முடியும் எனவும் வெளிப்படுத்தப்பட்டது. இக்கூற்று தொடர்பாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் சொல்கிறார். இப்போ இவங்க சொல்லிக்கிறது சரியா, நம்ம படித்தபடி அவர் என்ன செய்யணும் அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்துக்கு போக செக் பண்ணணும். இவர் சொல்றாரு, செலவு பக்க மீதியின் கூட்டுத்தொகைக்கு வரவு பக்க மீதியின் கூட்டுத்தொகை சமமாக காணப்படுகிறது. மீண்டும் கணக்கு பரிசீலனைக்குட்படுத்துவது அவசியமற்றது. இந்த கூற்று சரியா பிழையா? பிழை. சரியா? சரியா பிழையா? பிழை. பிழை. ஏன் பிழை? அவர் பயிலுனராக இணைந்தவர். சரி, அது சரி, அது சும்மா தந்த தகவல். இப்போ இந்த இதில் வரவும் செலவும் சமன். அப்போ நாம் என்ன செய்யணும், கணக்கு பரிசீலனை செய்கிறதா, பிழைக்குமா இக்காதா அப்படிதான் கேட்குறோம். இப்போ இதுக்கு நாம் என்னன்னு பார்த்தோம், வரவும் செலவும் சமனாக இருந்தால் எப்போவுமே கணக்கில் பிழை இல்லைன்னு சொல்லி நாம் கருத்தெடுக்கலாது. சில நேரம் சரியாக இருக்கலாம், ஆனால் சில நேரம் பிழை இருக்கும் போதும் பரீட்சை மீற வரவு பக்கமும் செலவு பக்கமும் என்ன செய்யும், சமப்படும். ஆகவே ஒரு தடவை பரிசீலனை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், நாம இறுதி கணக்குகளை தயாரிக்க போகணும். இல்லை இங்கே பிழையை வச்சுட்டு சமமாகிக்கக்குள்ள பிழையை இல்லைன்னு முடிவெடுத்து இதை செஞ்சுட்டு போகக்குள்ள பிழை பிறகு கண்டுபிடிச்சமாகும் இறுதி கணக்குகளை மறுபடியும் செய்ய வேண்டி வரும். சரியா? அந்த விஷயத்தை அவனை நாம் சொல்லணும். சரியா? விளங்கிட்டா? அப்படின்னா என்ன, பரீட்சை மீதி ரெண்டு வரவு செலவு பக்கம் சமனாகிக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் பிழையே இல்லைன்னு நாம் சொல்ல இயலாது. அந்த விஷயத்தை அவனை சொல்லணும். ரைட், விளங்கிட்டு தானே? விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு சார். இப்போ அடுத்தது என்னது, செயற்பாடு 2ல் வணிகம் ஒன்றின் மூலம் 2024 12/31 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியின் வரவு செலவு மீதிகளின் கூட்டுத்தொகைகள் சமமாக காணப்பட்டாலும் பின்னர் கீழ்வரும் வழக்கில் இடம்பெற்றமை இடம் காணக்கூடியதாக இருந்தது. பாருங்க, இங்கேயே சமனாக தான் இருந்துக்கிது, ஆனால் நல்லா செக் பண்ணி பார்த்தா என்ன நடந்துக்கிது, வலு காணப்படுது. இந்த அடிப்படை தான் இங்கேயும் சமமாகி தான் பிழை இல்லைன்னு நாம் சொல்ல இயலாது. இப்போ இதில் தந்திக்கிறாங்க சில பிழைகள். மேற்காட்டப்பட்ட வழக்குகளை திருத்துவதற்கான பொது நாட்குறிப்பேட்டை தயாரிக்கவும் தந்திக்கிறாங்க. சரியா? ரூபாய் 20,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியலுக்கான பதிவுகள் கணக்கேடுகளில் முற்றாக பதியப்படாமல் விடப்பட்டிருந்தது. இதுக்கு என்ன பதிவு?
கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. கடன் பட்டோர் கணக்கு செலவு. கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. மூணாவது சொன்னது சரி. கொள்வனவு பட்டியல்னு சொல்லக்குள்ளேயே அவர் கடனுக்கு தான் வாங்கிக்கிறார். சரியா? அப்போ கொள்வனவு கணக்கு வரவு. கடனுக்கு வாங்கியிருந்தா கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 20,000. அவ்வளோதான் மதியம். பிரகடுக்கில் எழுதணும் என்ன? இதே விளம்பரம் எழுதி விட்டால் சரி. 20,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியலுக்கான பதிவுகள் கணக்கேடுகளில் முற்றாக பதியப்படாமல் விடுபட்டிருந்ததை திருத்தியது அப்படின்னு எழுதுனா சரி. இல்லாடி 20,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியல் கணக்குகளில் பதியப்படாமல் இருந்ததை திருத்தியது அப்படி என்ன சரி. நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி எழுதுனா சரி. எவ்வளோ தொகை என்ன பதியப்படையில் அதை எழுதினா சரி. சரியா? இப்போ அதே மாதிரி 40,000த்துக்கு அலுவலக பாவனைக்காக வாங்கப்பட்ட கணனி கிரயம் கொள்வனவு கணக்கில் வர வைக்கப்பட்டிருந்தது. இது என்ன திருத்தது? அலுவலக உபகரண கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. செலவு. சரியா? விளையாண்டா அலுவலக பாவனையிட கணனியை கொள்வனவுக்குள்ளே கொண்டு போயிடலாது. ஏன் கொண்டு போயிடலாதுன்னா அலுவலக பாவனை கணனி வந்து அலுவலகத்தில் பாவிக்கிறதுக்கு தான், விற்க வாங்க இல்லை. விற்க வாங்கின பொருட்களை மட்டும்தான் நம்ம கொள்வனவு கணக்கு கொண்டு போவோம். அப்போ அங்கே பிழை கொள்வனவு கணக்கில் மட்டும்தான் நடந்துக்குது. அப்போ என்ன செய்யணும்? கொள்வனவு கணக்கில் வரவு பக்கம் பதிஞ்சிப்பாங்களோ, அப்போ நாம் அதை என்ன செய்யணும்? செலவு பக்கம் பதியணும். கொள்வனவு கணக்கு செலவோ அலுவலக பாவனை கணனி கணக்கு வரவு 40,000 போட்டுட்டு பிரகடைகள் எழுதணும். அதை எழுதி விட்டா சரி. 40,000 அலுவலக பாவனைக்கு வாங்கப்பட்ட கணனி கொள்வனவு கணக்கில் பதியப்பட்டது, வரவில் பதியப்பட்டு திருத்தியது. அவ்வளோதான். சரியா? இதே எழுதுறது தான் பிரகடைகள். அடுத்தது பாருங்க, என்ன திருத்தியதுன்னு ஒன்று சேர்த்துடணும் கடைசியில். அடுத்து பாருங்க, செலுத்திய மின்சார கட்டணமான ரூபாய் 500 தவறாக காப்புறுதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. என்ன திருத்து? கட்டண கணக்கு வரவு, காப்புறுதி கணக்கு செலவு. முதலாவது தவறுதலாக காப்புறுதி கணக்கில் தான் வரவு விளைக்கிற 500 ரூபா. அப்போ அதை இல்லாமக்கணும். அப்போ இல்லாமக்கிறதுனா வரவு விளைந்தா செலவு பக்கம் வைக்கணும். காப்புறுதி கணக்கு செலவு 500. அடுத்த இடம்னா எது சரியான கணக்கு? மின்சார கட்டண கணக்கு. அப்போ மின்சார கட்டண கணக்கு வரும் 500 போட்டாச்சு. பேக்கெட்டுக்குள்ள விளம்பரம் எழுத வேண்டியதுதான். செலுத்திய மின்சார கட்டணம் 500 ரூபா தவறாக காப்புறுதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததை திருத்தியதில் எழுதுனா சரி. சரியா? நாலாவது என்ன? உரிமையாளராக அவர் சொந்த தேவை கருதி பற்றிய ரூபாய் 12,000 பெறுமதியான பொருட்கள் புத்தகங்களில் பதியாது தவற விடப்பட்டிருந்தது. என்ன பதிவு? பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. சொத்து கணக்கு செலவு. சொத்து கணக்கு செலவு. என்ன சொத்து? பொருள் பற்றுனா என்ன பதிவு? காசு கணக்கு வராது. இங்கே பொருள் சொல்லிட்டாரு. காசை எடுத்திருந்தா காசு கணக்கு வரும். பொருள் பொருள் எழுதியிருந்தா பொருளை வாங்கினா இந்த கணக்கில் வரவு கொள்வனவு கணக்கு. அப்போ எடுத்தா எந்த கணக்கில் செலவு? கொள்வனவு கணக்கு. அப்போ அடுத்த பதிவு எங்க வரும்? வரவு பதிவு. என்ன கணக்கு? பற்று. சொந்த தேவைக்கு எடுத்தா பற்று தானே, பற்று கணக்கு வரும். சரியா? சரி சரி. விளங்கிட்டா? யாருக்கு விளங்க இல்லை? விளங்கிட்டு சரி. இதை செய்யுங்க கொப்பில. சரியா? கொப்பில புறைக்கு. இப்போ அடுத்து பரீட்சை மீதியை சமப்படுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கல். சரியா? அப்போ இந்த தவறுகள் வந்தால் பரீட்சை மீதி சமப்பட விடாது. அதை திருத்தினா தான் என்ன செய்யலாம்?
பரீட்சை மீதியை சமப்படுத்த இயலும். சரியா? அந்த தவறை தான் சொல்கிறேன். பரீட்சை மீதியை சமப்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள். கணக்கீட்டு செயல்முறையில் எழுகின்ற சில வழுக்கள் காரணமாக பரீட்சை மீதியின் வரவு செலவு நிரல்களின் கூட்டுத்தொகைகளுக்கு இடையில் வேறுபாடு எழக்கூடும். இத்தகைய வழுக்கள் பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள் என குறிப்பிடலாம். இங்கு பரீட்சை மீதியில் வெளிப்படும் கணக்கீட்டு வழுக்கள் எவை என்பதை அறிவதற்கு கணக்கீட்டு பரிசீலனை ஒன்று மேற்கொள்ளப்படல் வேண்டும். எவ்வாறாயினும் இப்பரிசீலனைக்கு நியாயமான காலம் ஒன்று தேவைப்படும். ஆகையால் இவ்வழுக்களை இனங்கண்டு திருத்தம் செய்யும் வரையில் பரீட்சை மீதியின் வேறுபாட்டு தொகை தொங்கற் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படுதல் வேண்டும். இப்போ புது விஷயம் ஒன்று வந்துச்சு, நமக்கு தொங்கல்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. சரியா? பரீட்சை மீதியில் வரவும் செலவும் சமப்படாட்டி வழி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வலு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பெரிய காலப்பகுதி ஒன்று தேவைப்படும். ஏண்டா ஒரு நிறுவனத்தில் ஒரு தொகை கணக்கு கழிக்க எல்லாத்தையும் பார்த்து தேடி எடுத்து சரியா பிள்ளையான்னு பார்க்க காலம் வேணும். அப்போ அது வரைக்கும் நாம் இறுதி கணக்குகளை செய்ய இயலாது. நிதி அறிக்கை தயாரிக்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால், வரவும் செலவும் சமப்படாட்டி எந்த பக்கத்தில் தொகை குறைவாக இருக்குதோ அந்த பக்கத்தில் என்ன செய்வோம், நாம் தொங்கல் கணக்குன்னு சொல்லி ஒரு கணக்கை உருவாக்கி அந்த குறைவாகிற பெறுமதியை அந்த தொங்கல் கணக்கில் பெறுமதியாக நாங்கள் பதிவு செய்வோம். சரியா? அப்படி நாம் இதை சமப்படுத்துறதுக்காக உருவாக்கி ஒரு தொகையை போடுற அந்த கணக்கை தான் சொல்கிறது தொங்கல் கணக்கு. அப்படின்னா என்னண்டா, நம்மளோட நிலைமை இப்போ தொங்கிக்கிட்டு பிழையை நாம் இன்னும் காணலை. எப்போ காண்றது? காணும் வரைக்கும் நம்மளோட கணக்கு என்ன செய்யாது, முழுமை அடையாது, சரியான கணக்காக வராது. அப்போ ஒரு தொங்கல் பெண்டிங். சரியா? பாஸ் ஆகாத ஆளுகளை சொல்லுவாங்க பெண்டிங்கில் இருக்கிறாங்க. எப்போ பாஸ் ஆகுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படி சொல்கிறது. அந்த கணக்கு தான் தொங்கல் கணக்கு. பரீட்சை மீதியின் வரவு செலவு மீதி நிரல்களின் கூட்டுத்தொகைகளுக்கு இடையில் வேறுபாடு எழும்போது அதற்கு காரணமான கணக்கீட்டு வழுக்களை இனங்கண்டு திருத்தம் செய்யும் வரையில் பரீட்சை மீதியில் உள்ள கூட்டுத்தொகைகளின் வேறுபாட்டு தொகை தற்காலிகமாக பதியப்படும் கணக்கு தொங்கல் கணக்கு என அழைக்கப்படும். தொங்கற்கணக்கு கணக்கேடுகளில் திறக்கப்படுதல் பின்வருமாறு நிகழும். எப்படி தொங்கல் கணக்கை திறப்பாங்கன்னு பார்க்க, பரீட்சை மீதியில் வரவு பக்கத்தையும் கூட்டுவாங்க, தொகையை எடுப்பாங்க. செலவு மீதியே உள்ள கூட்டுத்தொகையும் தொகையை எடுப்பாங்க. இப்போ வரவு பக்கம் கூட்டினதையும் செலவு பக்கம் கூட்டினதையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ரெண்டு சமனா சமன் இல்லை. அப்போ அடுத்தது பார்ப்பாங்க எந்த பக்கம் குறைவாய்க்குது. சரியா? அந்த குறைவான பக்கத்தில் எவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும். அப்போ வேறுபாட்டு தொகையினால் பரீட்சை மீதியில் கூட்டுத்தொகை குறைவாக காணப்படும் நிரலில் தற்காலிகமாக பதிவு பரீட்சை மீதியை சமப்படும். அப்போ செலவு பக்கம் ஒரு 1000 ரூபா குறைவாக இருந்தால் செலவு பக்கம் ஒரு 1000 ரூபாயை எழுதி அதுக்கு பேர் போடுவாங்க, தொங்கல் கணக்குன்னு போடுவோம். சரியா? நாம் காசு வரவு பக்கம் 10,000 அப்படி எழுதுறோம் தானே. செலவு பக்கம் பொறுப்பு வங்கி கடன், செலவு பக்கம் 1,00,000 அப்படி எழுதுகிற மாதிரி இந்த வித்தியாச தொகை எவ்வளோ குறையுதோ அதை போட்டு அதுக்கு பேர் எழுதுவாங்க, தொங்கல் கணக்குன்னு சொல்லி எழுதுவாங்க. இப்போ அப்படி எழுதுனதோட இப்போ குறைஞ்ச தொகையை நாம் போட்டுட்டோமா, இப்போ வரவு செலவு சமப்பட்டோம். சரி, ஆனால் இன்னும் பிழையை கண்டுபிடிக்கல. தொங்கலுங்கிறது பிழை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிழையை பிறகு கண்டுபிடிப்போம். இவ்வேறுபாட்டுக்குரிய காரணங்களை சரியாக இனங்காண முடியாதிருப்பதனால் இவ்வேறுபாட்டு தொகையின் முன்பதாக தொங்கல் கணக்கு என எழுதுக. ஏன் தொங்கல் எழுதுகிறோம், இன்னும் கண்டுபிடிக்கல பிழை, அதுவும் தொங்குறோம். பின்னர் அப்பெறுமதியை தொங்கல் கணக்கிற்கு மாற்றுங்கள். சரியா? அதை என்ன செய்யட்டுமா, தொங்கல் கணக்கில் வரவு பக்கம் தொகை சேர்த்து இந்த பரீட்சை மீதியில் தொங்கல் கணக்குன்னு தொடங்கி வரவு பக்கம் பரீட்சை மீதின்னு சொல்லி எழுதிட்டு அதை தொகையை போடட்டும்.
செலவு பக்கம் இருந்தால் தொங்கல் கணக்கில் செலவு பக்கம் பரீட்சை மீதியில் எழுதிட்டு அந்த தொகையை போடணும். இதை நாம் உனக்கு கீழே பார்ப்போம் எப்படி செய்யுது. இதற்கமைய பரீட்சை மீதியின் வரவு மீதிகளின் கூட்டுத்தொகை செலவு மீதிகளின் கூட்டுத்தொகையை விட குறைவாயின் அதன் வேறுபாடு தொங்கல் கணக்கில் வரவில் பதிய வேண்டும். செலவு மீதிகளின் கூட்டுத்தொகை வரவு மீதிகளின் கூட்டுத்தொகையை விட குறைவாயின் அதன் வேறுபாடு தொங்கல் கணக்கில் செலவில் பதிய வேண்டும். இந்த பரீட்சை மீதி ஒன்று தந்திக்கிறோம். இது வரவு பக்கம், இது செலவு பக்கம். இதை கூட்டுனா 9 லட்சம் வந்துட்டு. இதை கூட்டிட்டு வந்தா 9 லட்சம் வந்திக்காரு. 8,95,000 வந்துச்சு. அப்போ 5,000 குறைவாய்க்கு இந்த பக்கம். அப்போ இதுக்கு ஒரு 5,000 ரூபாய் சேர்த்தா இது 9 லட்சம் வந்துடும். இந்த 5,000க்கு பேர் எழுதணும் தொங்கல் கணக்கு. எழுதிட்டு நாம் ஒரு கணக்கு ஒன்று திறக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி பேரேட்டு கணக்கு திறக்கணுமோ அதே மாதிரி தொங்கல் கணக்கு எழுதி அதில் மீதி வரவு பக்கம்ங்கிறதால வரவு பக்கம் போகிறோம். இப்போ தற்சமயம் இது இங்கிட்ட வந்து இருந்தால் செலவு பக்கம் நாம் என்ன செய்யணும், அதை பதிவு செய்யணும். இது வரவில் வந்ததால் தொங்கல் கணக்குன்னு எழுதிட்டு 5,000 வரவு பக்கம் போட்டிக்கிறது. இதே செலவு பக்கம் இந்திக்கு இந்த பக்கம் இங்கே போட்டு இது எழுதணும். இது எங்கேன்னு வந்துக்குது, பரீட்சை மீதியில் கண்டுபிடிச்சா வேறுபாடுன்னு எழுதணும். இது சரியா? இதை போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாம் என்ன செய்வோம், பிழையை கண்டுபிடிப்போம். விளங்குதா? விளங்குது சார். திகதி சரியா? இதை நாம் எப்போ செய்கிறோமோ அந்த கடைசி தேதி தான் இங்கே வரும். சரியா? சரி சார். எல்லாம் முடிஞ்சு கடைசி நாளில் தானே இதை தயாரிப்பு வந்தால் 12ஆம் மாதம் 31ஆம் தேதி தான் இதை கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போங்கிற திகதி அப்படி போடும். சரியா? போடாட்டியும் அவங்களுக்கு அந்த திகதி தான் வரும்னு சொல்லி தெரியும். நாம் போட்டாலும் பிழை இல்லை. இன்னும் பாருங்க, இதில் ஒரு செயற்பாடு ஒன்று தந்திக்கிறான். கீழே காட்டப்படுவது நவீன வணிகத்தின் நன்று தயாரிப்பு பரீட்சை மீதி. இதில் விடையை கண்டுபிடிக்கும் பட்டக்குன்னு. கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ வரும் கண்ணால் பார்த்து சொல்லிடுறேன். தொங்கல் கணக்கு வரவு 25,000. தொங்கல் கணக்கு செலவு 25,000 சார். செலவுல தானே கொஞ்சம் இங்கிரு. அப்போ அங்கே தானே கூட்டணும். வரவுல 20,000 கூட்டினா 70,000 போயிடும். 5,70,000. சரியா? ரைட்டா? இப்போ அப்படி போட்டுட்டு தொங்கல் கணக்கை திறந்துட்டு என்ன செய்யணும், அதை எந்த பக்கம் வந்துடு, செலவு பக்கம். அப்போ செலவு பக்கம் அதை என்ன செய்யணும், நம்ம பதிவு செய்யணும். அது சரித்தானே? இப்போ பரீட்சை மீது வெளிக்காட்டும் வழுக்களை திருத்தம் செய்தல். சரியா? முதலாவது வெளிக்காட்டாத வழுக்களை எப்படி திருத்தம் செய்யணும்னு பார்த்தோம். இப்போ வெளிக்காட்டு திருத்தம் செய்தல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட்டை பதிவு படித்தான் நடக்கும். ஆனால் இதோட வெளிக்காட்டுறதால ஒரு பதிவு சில நேரங்களில் தொங்கல் பதிவுக்கும் போக பார்க்கும். சரியா? சார் ஓ, அந்த கேள்வி விட என்ன சார்? கோல் வந்து அந்த கேள்வியோட விட என்ன? இதுக்கா? ஆமா.
வரவு பக்கம் 5,40,000, செலவு பக்கம் 5,20,000. எந்த பக்கம் குறைவாகிறே? செலவு பக்கம். செலவு பக்கம். இப்போ இந்த 5,20,000 45,000 மாற்றணும் வாய்ந்தா எவ்வளோ கூட்டணும்? 25,000. அந்த 25,000 செலவு பக்கம் போட்டுட்டு அதுக்கு பேர் எழுதுறே. என்ன கணக்கு? தொங்கல் கணக்கு. அவ்வளோதான். இப்போ ரெண்டு பக்கமும் சமனாகிடும். தொங்கல் கணக்கு செலவு தானே? ம், தொங்கல் கணக்கு செலவு 25,000 தானே? 25,000 செலவு தான் கூட்டலாம். வரவுல 25,000 கூட்டினா எவ்வளோ வரும்? 5,70,000. சரியா? அப்படி வரக்கூடாது. சரி சார். இதுக்கு கூட்டி இது ரெண்டையும் சமப்படுத்தி விட்டுறோம். ரைட். அதுக்கு பிறகு தொங்கல் கணக்கை திறந்து இப்போ செலவு பக்கம் தானே கூட்டிக்கிறோம். தொங்கல் கணக்கில் செலவு பக்கம் பாஞ்சு விட வேண்டிய பரீட்சை மீதியில் வித்தியாசம் 25,000 அப்படின்னு பாஞ்சு சரி. பரீட்சை மீதியின் வேறுபாட்டினை தொங்கல் கணக்கில் பதிவு செய்த பின்னர் அவ்வேறுபாட்டிற்கான காரணங்களை இனங்காண வேண்டும். கணக்கீட்டு செயல்முறையில் இடம்பெற்ற அனைத்து வழுக்களையும் திருத்தம் செய்ததன் பின்னர் தொங்கற்கணக்கானது ஏடுகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும். எனவே கணக்கீட்டு வழுக்களை திருத்தும் போது தொங்கற்கணக்கிலும் பதிவு இடம்பெற வேண்டும். பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் வழுக்களினாலேயே தொங்கற்கணக்கு மீதி ஏற்படுகிறது. சரியா? பரீட்சை மீதில் சமப்பட விடாத வலு வந்தால் மட்டும்தான் தொங்கற்கணக்கு என்ன வருவது? மீதி ஒன்று ஏற்படுவதாம். எனவே அவ்வழுக்களை திருத்தும் போது இரட்டை பதிவுகளை ஒரு பதிவினை தொங்கற்கணக்கிலும் பதிவு செய்யணும். பரீட்சை மீதியினூடாக வெளிக்காட்டப்படும் வழுக்கள் சிலவற்றையும் அவை திருத்தப்பட்ட முறைகளும் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. பாருங்க, முதலாவது இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவை மட்டும் பதிதல். உதாரணம் அப்படின்னா ரெட்டை பதிவில் ஒன்று மட்டும் தான் பதிஞ்சிப்பேன். வரவு பதிஞ்சிப்பேன், செலவு பதிஞ்சிக்க மாட்டேன். இல்லாட்டி செலவு பதிஞ்சிப்பேன், வரவை பதிஞ்சிக்க மாட்டேன். சரியா? இவர் எடுத்தா இதில் ரெண்டு கணக்கு திறந்திக்கணும். ஒன்று தொலைபேசின்னு திறந்திக்கணும். சரியா? இன்னொன்று என்ன திறந்திக்கணும்? காசு அடி திறந்திக்கணும். திறந்து தொலைபேசிக்கு 15,000 கொடுத்தா காசு கணக்கு செலவு, தொலைபேசி கட்டண கணக்கு வரவுல பஞ்சு. ஆனால் இவர் காசேட்டில் மட்டும்தான் பஞ்சுக்கிறது. சரியா? தொலைபேசி கட்டண கணக்கில் வரவுல பதிவு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தொலைபேசி கட்டண கணக்கில் திறந்து 15,000 வரவு வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்னா இன்னொரு பதிவு, இது வரவு பதிவு மட்டும் செஞ்சுட்டு விடல, அது செலவு பதிவு ஒன்று வைக்கணும். எங்கே? தொங்கல் கணக்கில் செலவு பக்கம் வைக்கணும் 15,000. சரியா? அதை எழுதணும் என்னாண்டு எழுது. சரியா? இங்கு உரிய பெறுமதி தொலைபேசி கட்டண கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. அதனால் இத்தவறை திருத்தம் செய்வதற்கு தொலைபேசி கட்டண கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். காசேட்டில் செலவில் பதியப்பட்டுள்ளதால் காசேட்டு சரியானதாயினும் வரவு பதிவு பதியப்படாததால் பரீட்சை மீதியில் வரவு பக்கம் கூட்டுத்தொகை 15,000 குறைவாகும். அதனால் தொங்கற்கணக்கில் ரூபா 15,000 பெறுமதியான வரவு மீதி ஒன்று பதிவாகி இருக்கும். இதனை திருத்துவதற்கு தொங்கற்கணக்கில் செலவு வைக்க வேண்டும். சரியான பதிவு தொலைபேசி கட்டண கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஆனால் அவர் காசு கணக்கில் சரியாக பதிஞ்சிட்டார். அதை ஒன்றுமே நாம் இனி செய்யலாது. தொலைபேசி கட்டண கணக்கில் பதியே இல்லை. அப்போ நாம் பார்க்கணும், தொலைபேசி கட்டண கணக்கில் பதிகிறதா இருந்தால் எந்த பக்கம் பதியணும்? வரவு பக்கம் தான் பதியணும். இந்த தொகையை போட்டுட்டு அந்த கணக்கில் பேர் எழுதியாச்சு. இப்போ இதில் அடுத்த பதிவு காசு கணக்கு தான் போகணும். ஆனால் இப்போ சரியாக பதிஞ்சிட்டோமே,
அதால் நாம் போக வேண்டிய இடம் இந்த தொங்கல் கணக்கில் இங்கனைக்கில் என்ன செய்யணும், செலவு வைக்கணும். சரியா? ஏன்னு சொன்னால் இப்போ தொலைபேசி கட்டண கணக்கு நாம் சரியாக பதிஞ்சிருந்தோம்னு சொன்னால் பரீட்சை மீதியில் இந்த 15,000 வரவு பக்கம் பதிவு செய்யப்பட்டிக்கும். பட்டி இருந்தால் அங்கனையில் என்ன நடந்துக்காது, பிழை வந்திக்க. இது பதியாததால் வரவு பக்கம் அங்கே தொங்கல் கணக்கு ஒன்று 15,000 வரவு பக்கம் பரீட்சை மீதியில் போட்டிப்போம். அந்த வரவில் போட்டதை தான் நாம் இங்கனைக்கில் 15,000 இல்லாமல் ஆக்கணும் தொங்கல் கணக்கில். சரியா? இது விளங்கிட்டா விளங்கி இல்லையா? விளங்கிட்டு பழகிடுச்சு. அடுத்து இப்போ கடைசியில் ஒரு கப்பாகும். கொடுக்கல் வாங்கலில் இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவு சரியாகவும் மற்றைய பதிவு தொடர்பாக பிழையான தொகையும் பதியப்பட்டிருத்தல். பாருங்க, ரூபா 54,000க்கான காசு விற்பனைகள் காசேட்டில் சரியாக பதியப்பட்ட போதும் விற்பனை கணக்கில் 45,000 என செலவில் பதியப்பட்டிருக்கு. சரியா? காசுக்கு வித்தாரு, காசு 54,000 கிடைக்குது. அப்போ காசு கணக்கு வரவு 54,000, விற்பனை கணக்கில் செலவு 54,000 போடணும். ஆனால் அவர் விற்பனை கணக்கு செலவில் 45,000 தான் போட்டார். 45,000 போட்டால் அதில் அவர் 54,000 பார்க்கல 9,000 ரூபா குறைச்சிக்கிறார். தவறுதலாக குறைச்சி போட்டார். அப்படி குறைச்சி போட்டிருந்தால் நம்ம 9,000 விற்பனை கணக்கில் செலவு வைக்கணும். வச்சு போட்டு அடுத்து வரவு பதிவு நாம் சரியான பதிவு காசேட்டுக்கு தான் வரணும். ஆனால் சரி காசேட்டில் சரியே, அப்போ நாம் அந்த பதிவு எங்கே கொண்டு போகணும்டா, தொங்கல் கணக்குக்கு கொண்டு வரணும். சரியா? தொங்கல் கணக்கில் அந்த 9,000 வரவு வைக்கணும். வேலைண்டா? திரும்ப சொல்லுங்களேன் சார். இப்போ இதில் காசுக்கு விற்கிறாங்க. சரியா? எட்டாம் பதிவு என்ன? காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கு செலவு ரெண்டு இடத்துலையும் 54,000 தான் வந்திக்கணும். காசு வரவு விற்பனை செலவு 54,000 தானே வந்திக்கணும். எங்கன சரியா வந்துச்சு, எங்கடா காசு கணக்கில் சரி, விற்பனை கணக்கில் 54 வரையில் 54க்கு பதிலாக நமக்கு வந்து 45. சரியா? 45 வந்தால் இதை 54 ஆக்குறதுக்கு எவ்வளோ கூட்டணும்? 9,000 கூட்டணும். அப்போ இன்னொன்று நாம் பதிவு செய்யணும். விற்பனை கணக்கில் இன்னொரு 9,000 ஒன்று போடணும். சரியா? கணக்கில் ஒரு 9,000 சேர்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், இந்த 45,000 54,000 மாறும். சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு 9,000 சேர்க்கணும். எந்த கணக்கில் சேர்க்கணும்? விற்பனை கணக்கில் தான் சேர்க்கணும். எந்த கணக்கில் சேர்க்கணும்? விற்பனை.
சரியா? 9,000 விற்பனை கணக்கில் சேர்த்தா இதில் அடுத்த பதிவு வரவு பக்கம் உள்ளது இங்கே சரியாக இருந்ததால் நம்ம இங்கே செய்யலாது பதிவை. அந்த பதிவு செய்கிறதுக்கான இடம் தான் இந்த தொங்கல் கணக்கு. இந்த தொங்கல் கணக்கில் வரவுல நாம் என்ன செய்யலாம், பதிவு செய்யணும். சரியா? அது விளங்குதா? விளங்கிட்டு ஆசையில் விளங்குறா? ஆசில் இல்லை. ஏ, அவன் ஃபோனில் நம்ம பிரச்சனை லெஃப்டாக ஜாயின் அவன் தான் மறுபடி சொல்லுவான். ரைட், சரி தானே? அதுக்குரிய பதிவு தான் நான் பண்ணிக்கிறான். விற்பனை கணக்கு செலவு, தொங்கல் கணக்கு வரும் எழுதிக்கிறாங்க. விளம்பல் விற்பனை கணக்கில் ரூபாய் 9,000 விற்பனை குறைவாக பதிஞ்சது திருத்திக்கிறான். அடுத்தது பாருங்க, கொடுக்கல் வாங்கலின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகள் ஒரே பக்கத்தில் பதியுது. சரியா? கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி உரிய கணக்குகள் இரண்டிலும் ஒரே பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டு காணப்படும். கடன் பட்டோரிடம் பெற்ற பணம் 5,000. என்ன பதிவு வரணும்? காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு வரும். ஆனால் இந்த இடத்துல இது சரி, காசேட்டில் வரவு முடிகிறது, அது சரி. சரியா? ஆனால் காசேட்டில் வரவு சரி. கடன் பட்டோரில் வரவு போட்டது என்ன இல்லை. கடன் பட்டோரில் வர வேண்டியது என்ன பக்கம்? செலவு பக்கம். வந்துட்டானா? சரியா? சார் கரண்ட் பிடிபி வருது சார், கவரேஜ் கட் ஆகுது சார். வந்துட்டா கரண்ட்? வந்துட்டு சார், இந்த எப்பா கவரேஜ் வந்துரு. அது கவனிக்க இல்லை சார். ரைட், இதை முடிச்சுட்டு அதை மறுபடியும் வரும். சரியா? இதில் நடந்துக்குது, கடன் பட்டோர் நமக்கு 5,000 காசு தராங்க. இப்போ அதுக்கு பதிவு காசேட்டில் வரவு, கடன் பட்டோரில் செலவு வரணும். ஆனால் இங்கே அதுலேயே வரவு பதிக்கிறாங்க. அப்போ இது பிள்ளை. இது என்ன செய்யணும்? உடனே கடன் பட்டோர் கணக்கில் நாம் செலவுக்கு தான் பதிக்கணும். சரியா? செலவு பதிஞ்சாதான் அந்த பதிவு வந்து நமக்கு சரியாக வரும். அப்போ நாம் என்ன செய்யணும்? கடன் பட்டோர் கணக்கில் செலவு பக்கம் பதிஞ்சிட்டு அதுக்காக வேண்டி வரவு பதிவு ஒன்று பதிய வேண்டி வரும். இரட்டை பதிவு தத்துவத்துக்கு அமைய வரவுல இங்கே சரியாக பதிஞ்சிக்கிறதால நம்ம காசேட்டில் வரவு பக்கம் பதிய இயலாது. அதுக்காக தொங்கல் கணக்கில் தான் என்ன செய்யணும்? வரவு பக்கம் பதியணும். சரியா? தொங்கல் கணக்கு நாம் என்ன செய்யணும்? வரவு பக்கம் பதியும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னு சொன்னால், கடன் பட்டோரில் ஏற்கனவே ஒரு 5,000 வரவு பக்கம் இங்கிது. சரியா? வரவு பக்கம் இங்கிருந்து வைய, இதைத்தானே நாம் திருத்தி இங்கே செலவு பக்கம் போடுறோம் 5,000. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 5,000த்தில் இந்த 5,000 கழிஞ்சி விட நமக்கு சைஃபராக வித்துரும். நம்ம கடன் பட்டோரில் இன்னொரு 5,000 வரணுமா இருந்தால், இதுக்கு இது இல்லாமல் போனால் இன்னொரு 5,000 நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் போடணும். அதுக்காக நாம் என்ன செய்வோம்டா, அந்த 2 5,000த்தையும் சேர்த்து 10,000 சொல்லி இந்த பக்கம் என்ன செய்வோம்? செலவு விளைஞ்சிரா? வா சார். ஆசில் விளையிட்டா? விளையிட்டு சார். ஆசில் விளங்காமிக்கிறா? இல்லை சார்.
அதில் இது விளங்கிட்டா? கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. காசுக்கு விற்றது, காசு 54,000 வருது. இப்போ காசு கணக்கு வரவு, விற்பனை 54,000 தான். அப்போ விற்பனை கணக்குலேயே 54,000 வரணும். ஆனால் அவங்க பதிஞ்சிக்கிறாங்க 45,000. இந்த 45,000 செலவுக்கும் பதிஞ்சிக்கிறாங்க. இதையே 54 நான் மாற்றணுமா இருந்தால் இந்த 45,000 எவ்வளோ கூட்டணும்? 9,000 கூட்டணும். 45 9 54,000 வரும். அப்போ இந்த 9,000 விற்பனை கணக்கில் செலவு பக்கம் தான் நான் பதியும். சரியா? அது விளங்கிட்டா? ரைட்டு சார். ரைட். இப்போ இங்கே பதிஞ்சா இப்படி விடையில ரெட்டை பதிவு தத்துவத்துக்கு அமைய செலவு பதிஞ்சா 9,000 எங்கள் ஆசிரியர் ஒரு இடத்துல வரவுல பதியும். அந்த இன்னொரு இடம் எதுண்டா இந்த தொங்கல் கணக்கில் தான் இந்த வரவு பதியும். சரியா? ஏன் தொங்கல் கணக்கில் வரவு பதிகிறேன்னு சொன்னால், நாம் இந்த பிழை வந்திக்கிற நேரம் பரீட்சை மீதியில் வரவு பக்கத்தில் தொங்கல்னு சொல்லி எழுதி 9,000 சும்மா தான் போட்டு வச்சுருந்தோம். அந்த கணக்கு இருக்கும். அதை இல்லாமல் ஆகிறதுக்காக தான் இதை நாம் என்ன செய்யணும், கணக்கில் பதிவு செய்யணும். விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டா விளங்கிலையா? விளங்கிட்டு சார். அடுத்து அடுத்தது பேரேட்டு கணக்கை சமப்படுத்தும் போது ஏற்படுற பிழை. பேரேடுண்டா கணக்குகளை சமப்படுத்தும். வரவை கூட்டுவோம், செலவை கூட்டுவோம், எந்த பக்கம் கூடைக்கிறோ அதை அடுத்த பக்கம் கொண்டு போவோம். போயிட்டு மிச்சதை கண்டு மீதி சென்றது மீதி வந்ததுன்னு சொல்லி என்ன செய்வோம், நாம் பதிவு செய்வோம் தானே. அப்படி செய்கிற நேரம் வர பிழை. இங்கே பாருங்கள், கொள்வனவு கணக்கின் கூட்டுத்தொகை 25,000 என்பதுக்கு பதிலாக கொள்வனவு கணக்கில் 5,000 காட்டப்பட்டது. சரியா? இது கொள்வனவு கணக்கில் 5,000 காட்டப்பட்டா எவ்வளோ குறைஞ்சி? 20,000 குறைஞ்சி. அப்படிதானே? அந்த 20,000 நாம் என்ன செய்யணும், சேர்க்கணும். என்ன பதிவு? இது தான் பதிவு. கொள்வனவு செஞ்சால் என்ன பதிவு? கொள்வனவு கணக்கு வரவும் பதியணும். 25,000 5,000 தானே பதிஞ்சோம். அப்போ 20,000 தான் கூட்டணும். அப்போ அதுக்கு தொகை 20,000 போட்டாச்சு. இதில் செலவு பதிவு பிழையா செஞ்சோன்னு சொல்ல இல்லை. அப்போ செலவு இடத்துல என்ன நடந்தீங்க, சரியாக தான் பதிவு வச்சுப்பாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், அதுக்காக இதில் இன்னொரு பதிவை கொண்டு போவோம், தொங்கல் கணக்கு கொண்டு போவோம். ரைட்டா? விளங்கிட்டு சார். அடுத்தது பரீட்சை மீதி தயாரிக்கும் போது ஏற்படும் பிழைகள். பரீட்சை மீதி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம் தானே. மூலேடுகளில் செஞ்சு அதை பேரேட்டுக்கு மாற்றி அதை சமப்படுத்தி அதில் வார மீதிகளை தான் நம்ம பரீட்சை மீதியை கொண்டு போயிட்டு பரீட்சை மீதியை தயாரிக்கிறோம். இப்படி பார்த்தோம் தானே. அப்போ அப்படி தயாரிக்கல என்ன பிழை வரும் பார்க்க போகிறோம். வணிகத்தின் பேரேட்டில் காணப்படும் கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதி தயாரிக்கும் போது பின்வரும் பிழைகள் ஏற்படக்கூடும். சில கணக்குகளின் மீதிகளை பரீட்சை மீதியை கொண்டு செல்லாமல் பேரேட்டு கணக்காக செஞ்சாச்சு, ஆனால் மீதியை கொண்டு போய் பரீட்சை மீதியில் போட்டால் தான் சமப்படும். இங்கே செஞ்சு வச்சுட்டு இப்படி செஞ்சு வச்சுட்டு கொண்டு போவாட்டி என்ன நடக்கும், அங்கே சமப்படாது. அடுத்து சில கணக்குகளின் சரியான மீதிக்கு பதிலாக பிழையான மீதிகளை பரீட்சை மீதிக்கு கொண்டு சொல்கிறேன். 1000 ரூபானா 10,000 கொண்டு போனால் அப்போ சமப்படாது தான். இப்போ அது ஒரு பிழை. கணக்குகளின் மீதிகளை பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லும் போது பிழையான நிலையில் பதிவுதல் போன்ற வழக்குகள். இப்போ காசு கணக்கு வரவு பக்கம் பதியணும்.
அது செலவு பக்கம் பயிஞ்சு விட்டால் என்ன நடக்கும்? பரீட்சை மீதி சமப்படாது. அதை நாம் என்ன செய்யலாம்? சரிப்படுத்தலாம். ஏனைய வழுக்களுடன் ஒப்பிடுகையில் பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது இடம்பெறும் வழுக்களில் விசேட அம்சங்களை காண முடியும். இங்கு உரிய பெயரேட்டு கணக்குகளில் தவறுகள் காணப்படவில்லை. வழுக்கள் பரீட்சை மீதிக்கு தயாரிக்கும் போது மட்டுமே இடம்பெற்றுள்ளன. ஆகையால் பெயரேட்டு கணக்குகளில் திருத்தம் செய்ய வேண்டியதில்லை. எனினும் பரீட்சை மீதியில் வேறுபாடு காணப்படுவதால் அவ்வேறுபாடு தொங்கல் கணக்கில் பதியப்பட்டிருக்கும். அதனால் தொங்கல் கணக்கு தொகை நீக்கப்படுதல் மட்டுமே போதுமானது. அப்போ என்னண்டா, இந்த பிழையெல்லாம் நடக்கக்குள்ள நம்ம பேரேட்லாம் ஒன்றும் பிழை இல்லை. மூலயிடம் சரி, பேரிடம் சரி, கூட்டினதும் சரி, மீதி கண்டுபிடிச்சதும் சரி. ஆனால் இங்கே கொண்டு வரக்குள்ள மட்டும்தான் பிழை நடந்துச்சு. அப்போ இங்கே கொண்டு வரக்குள்ள பிழை நடந்தால் பரீட்சை மீதியில் தொங்கல் தான் ஏற்பட்டுச்சு. அப்போ எந்த இதை கொண்டு வரக்குள்ள பிழை நடந்துக்கிறோம் பார்த்து தொங்கல் கணக்கில் அந்த தொகையை பதிவு செஞ்சு விட்டா நமக்கு தொங்கல் கணக்கு இல்லாமல் பேத்துட்டு அந்த கணக்கு சரியாக வந்துடும். பாருங்க, கட்டட வாடகை 10,000 பரீட்சை மீதி கொண்டு வரப்படவில்லை. சரியா? அப்போ கட்டட வாடகைன்னு சொன்னா என்ன? ஒரு என்ன கணக்கு? செலவு கணக்கு. செலவு. அப்போ பரீட்சை மீதியில் எந்த பக்கம் வரும்? வரவு. வரவு பக்கம் வரும். அவ அது பதிவு செய்யப்படாட்டி தொங்கல் எந்த பக்கம் வந்திக்கா? வரவுல. வரவுல வந்திக்க. அந்த வரவுல உள்ள தொங்கலை தான் இல்லாமல் ஆக்கணும். வரவுல உள்ளதை இல்லாமாக்க தொங்கல் கணக்கில் செலவு பக்கம் வைக்கிறேன். ஒரே ஒரு பதிவு தான், இதில் 2 பதிவு கூட இல்லை. அப்புறம் எழுதுறது கட்டட வாடகை கணக்கின் மீதி பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படாததை திருத்தியது. அது விளங்கிட்டா? யாருக்கு விளங்கிட? விளங்கிட்டு சார். பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு ஒன்றை திருத்தும் போது திருத்த பதிவுகளில் ஒரு பதிவினை தொங்கற் கணக்கிலும் மற்றைய பதிவை வலு ஏற்பட்டுள்ள உரிய கணக்கிலும் பதிதல் வேண்டும். பரீட்சை மீதியினது சமன்பாட்டில் தாக்கம் செலுத்தாத வழுக்களை திருத்தம் செய்யும் போது தொங்கற் கணக்கில் எவ்வித பதிவுகளும் பதிய வேண்டிய அவசியம் ஏற்படாது. வழுக்கள் ஏற்பட்ட கணக்குகளை அறிந்து அவற்றை திருத்தங்களை செய்தல் வேண்டும். இதில் சூரியகுமார் வணிகத்தின் 12/31 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியின் வரவு செலவு நிரல்களின் கூட்டுத்தொகைகள் சமப்படவில்லை. பரீட்சை மீதியானது பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. சூரியகுமார் வணிகம் 2020/12/31 பரீட்சை மீதி. கணக்கின் பெயர் காசு கணக்கு வரவு, தொலைபேசி கட்டண கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு, காணி கட்டட வரவு, வங்கி கடன் செலவு, பற்று வரவு, தளபாட உபகரண வரவு, பெற்ற வட்டி கணக்கு வரவு. இதை கூட்டினா 4,3,7,2 9 லட்சம். இதை கூட்டினா 8,85,000 வந்துச்சு. 15,000 குறைபாடு. அப்போ இங்கே 15,000 எழுதிட்டு அதுக்கு பெயர் போட்டிக்கிறாங்க தொங்கற் கணக்கு. இப்போ என்ன செய்வாங்க? தொங்கற் கணக்குன்னு ஒன்று திறந்து கீழே வரவு பக்கம் நினைக்கல 15,000 போடுவோம். சரியா? போட்டுட்டு அந்த பிழையை இப்போ கண்டுபிடிக்கணும். அவங்க பிழையை என்ன தந்திக்கிறாங்க? இதைத்தான் நாம் என்ன செய்யணும்? இப்போ திருத்தம் செய்யலாமா? விடையும் தந்துதான்.
இப்போ பார்ப்போம் இதை. மின்சார கட்டண கணக்கு மீதியானது 16,000 பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. சரியா? இது பரீட்சை மீதி வெளிக்காட்டுற வலுவா வெளிக்காட்டாத வலுவா? வெளிக்காட்டும் வழி சார். வெளிக்காட்டும் வலு. இது என்ன திருத்திர பதிவு என்ன? மின்சார கட்டண கணக்கு வரவு. இதுல பிழை பரீட்சை மீதிக்கு கொண்டு போவாதது மட்டும்தான். மின்சார கட்டணத்துல சரியா தாங்கிது. தொங்கல் கணக்கு செலவு 16,000. மின்சார கட்டணம் 16,000 பரீட்சை மீதிக்கு வந்து இருந்தா என்ன செஞ்சிக்கும்? வரவு பக்கம் வந்திக்கும். அப்படிதானே? வரவு பக்கம் வராட்டி தொங்கல் வரவு பக்கம் உருவாகிக்கும். அப்போ இதில் பதிவு என்ன? தொங்கல் கணக்கு செலவு மின்சார கட்டண கணக்கு வரவு. மின்சார கட்டண கணக்குல பிழை இல்லை, பரீட்சை மீதியை கொண்டு போற பிழை மட்டும்தான். சரியா? மின்சார கட்டணத்துக்கு ஒன்றும் செய்ய போகக்கூடாது. பரீட்சை மீதிக்கு கொண்டு போவாட்டி தொங்கல் வந்துக்குது, தொங்கல்ல மட்டும் மாறி பஞ்சு விட்டா சரி. சரியா? சரி, தொங்கல் கணக்கு செலவு தானே? தொங்கல் கணக்கு செலவு. சரியா? சரி சார். சரி சார். அடுத்தது என்ன? பெற்ற வட்டி கணக்கு மீதியான 10,000 பரீட்சை மீதி வரவு நிலையில் பதியப்பட்டுள்ளது. பெற்ற வட்டி. சரியா? அப்போ அது வந்து ஒரு வருமானம். அப்படிதானே? எந்த பக்கம் வரணும்? தொங்கல் கணக்கு செலவு 10,000. பெற்ற வட்டி கணக்கு மீதி 10,000. தொங்கல் கணக்கு வரவு 20,000 சார். பரீட்சை மீதியில எந்த பக்கம் வரணும்? வரவு பக்கம். செலவெல்லாம் வரவு பக்கம் வரும். சரியா? வரவு பக்கம் பதிய இல்லை. அப்படியா? சார் பெற்ற வட்டி சார். வா, அப்போ எந்த பக்கம் வரணும்? வருமானம். வரவு பக்கம். வருமானம் எந்த பக்கம் வரணும்? மீதி செலவு பக்கத்துல வரும். செலவு பக்கம் வரணும். ஏன்னா செலவு பக்கம் பதிய இல்லை. அப்போ தொங்கல் எந்த பக்கம் வரும்? செலவு பக்கம் வரும். இங்கே வரும். சரியா? தொங்கல் கணக்கு வரவு 10,000. நாம் அதை திருத்துறதா இருந்தால் அந்த தொங்கலை இல்லாமல் செலவு பக்கம் உள்ள தொங்கலை இல்லாமல் இருக்கிறதா இருந்தால் வரவு பக்கம் என்ன செய்யணும்? நாம இந்த 10,000 போட்டுவிட்டா இல்லாமல் இருக்கிற தொங்கல். சரியா? சரி சார். அடுத்தது என்ன? இது வங்கி கடன் மீள செலுத்துதலுக்கான ரூபாய் 30,000 காசேட்டில் மட்டுமே பதியப்பட்டுள்ளது. அப்போ என்ன பதிவு இருக்கு? வங்கி கணக்கு வரவு 30,000, தொங்கல் கணக்கு செலவு 30,000. வங்கி கடன் கணக்கு என்ன கணக்கு? கடன் கணக்கு. வங்கி கணக்கு வேற, வங்கி கடன் கணக்கு வேற. சரியா? நமக்கு வங்கி கடன் தான். அப்போ தொங்கல் கணக்கு தொங்கல் கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு சம்பி. செலவு வங்கி கடன் கணக்கு வரவு. வா. சரியா? சரி சார். அடுத்து
கொள்வனவு கணக்கு மீதியான 1,30,000 சார் திருப்பி சொல்லலாம் கொஞ்சம். இது வங்கி கடனை திருப்பி கொடுக்குறாங்க பேங்குக்கு. சரியா? அப்போ காசாக தான் கடனை கட்டுவோம். காசு வங்கி கடனை தீர்க்கிறதுக்காக கட்டுனா காசேட்டில் செலவு வங்கி கடன் கணக்கில் வரும். சரியா? அப்படி தானே வரணும். இங்கே காசேட்டில் சரி, வங்கி கடனில் மட்டும் பதிவு. அப்போ வங்கி கடன் கணக்கு வரவு வச்சுட்டு அடுத்த பதிவு செலவு பதிவை நம்ம காசேட்டில் பதியலாது. அது சரியாகி இது சரியாக இருந்தால் நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் தொங்கல். தொங்கல் கணக்கு செலவு 30,000. சரியா? சரி சார். அடுத்து அது சரியா? சரி சார். சரியா சரியில்லையா? சரி சரி. கொள்வனவு கணக்கு மீதியான ரூபா 1,30,000 பரீட்சை மீதியில் 1,50,000 என பதியப்பட்டுள்ளது. என்ன நடந்துகிறது? கொள்வனவு கணக்கு மீதி 1,30,000. சரியா? பரீட்சை மீதியில் எந்த பக்கம் வரும்? வரவு. வரவு. சரியா? 1,30,000 1,50,000 பதிஞ்சு விட்டான். எவ்வளோ கூடிக்குது? 20,000. 20,000 வரவு பக்கம் கூடுனா செலவு பக்கம் எவ்வளோ குறையும்? 20,000. 20,000 குறையும். அப்போ தொங்கல் எந்த பக்கம் வரும்? செலவு பக்கம். எவ்வளோ வரும் தொங்கல்? 20,000. 20,000. அந்த தொங்கலை இல்லாமல் ஆகுறதுக்கு எந்த பக்கம் பதிவு வைக்கணும்? வரவுல தொங்கல் 20,000. கணக்கு வரவு 20,000. 20,000. கொள்வனவு கணக்கு செலவு 20,000. ஆ? கொள்வனவு கணக்கு செலவு 20,000. கொள்வனவு சரி, இது பரீட்சை ஒரு மீதியில ஒரு மட்டும்தான். தீர்தானே சார்? பரீட்சை மீதியில மட்டும்தான் போல. சரி கொள்வனவு சரி. கணக்கு திருத்தக்கூடாது. அது சரி. பரீட்சை சரியா? விளங்குறா? சரி சார். பரீட்சை தொங்கலுக்கு வரவு வச்சுட்டு அதில் கொள்வனவு ஒன்று எழுதி விட்டா சரி. டிஃபரத்து. அடுத்து பற்று கணக்கை சமப்படுத்தும் போது அதன் கூட்டுத்தொகையான 43,000க்கு பதிலாக 34,000 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரியா? ரைட். அப்போ 34,000 பதிஞ்சா எவ்வளோ குறைவாகிறது? 9,000. 9,000. 34 9,000 பெறும். அப்போ இன்னொரு 9,000 என்ன செய்யணும்? பற்று கணக்கில் பதியணும். வரவு வச்சுட்டு அந்த 9,000 எந்த கணக்கில் செலவு வைக்கணும்? தொங்கல் கணக்கு செலவு. தொங்கல் கணக்கில் செலவு வைக்கணும். சரியா? அவ்வளோ சரி. விஷயம். விளங்குதா விளங்கு இல்லையா? இதே தொங்கல் கொஞ்சம் செய்யத்தான் ப்ராக்டிஸ்க்கு வரும். சரியா?
சரி, அப்போ இதில் என்ன நடந்துக்குது? கணக்குகளில் இரட்டை பதிவு பதிவு செய்யப்பட்டுக்குது, விளம்பல் எழுதப்பட்டுக்குது. இப்போ தொங்கல் கணக்கில் செலவாக இருந்தால் தொங்கல் கணக்கில் செலவு பக்கம் தொகை எழுதிட்டு அதுக்கான தவறு என்ன தவறு நடந்தது அதை எழுதுறது. சரியா? இதில் என்ன நடந்துக்குது? பரீட்சை மீதி எந்த பக்கத்தில் வந்ததோ அந்த மீதியை போட்டு பரீட்சை மீதியில் வித்தியாசம் போடப்பட்டீங்க. சரியா? இது ரெண்டாவதுல ஒரு சின்ன விஷயம் நடந்துக்கிற இதை பார்த்தீங்களா? ஆசையில் பெற்ற வட்டி கணக்கானது வருமான கணக்காக இருப்பதனால் அதனை பரீட்சை மீதியில் செலவு நிரலில் காட்டப்பட வேண்டும். ரூபாய் 10,000 அக்கணக்கில் வரவில் பதிவு செய்யப்படுவதனூடாக செலவு நிரலில் ரூபாய் 20,000க்கான குறைவொன்று ஏற்படுகிறது. இதனால் 20,000 பரீட்சை மீதியில் செலவு நிரலில் எழுதப்படுவதுடன் தொங்கல் கணக்கிலும் வரவு வைக்கப்பட வேண்டும். சரியா? இதில் என்ன நடந்துக்குது? செலவுல பதியணும் 10,000, ஒரு பிழை செலவுல பதியாது, ரெண்டாவது பிழை வரவுல பதிஞ்சது. சரியா? அப்போ ரெண்டு விஷயத்தை நாம் இங்கே திருத்தணும். ஒன்று, வரவுல பதிஞ்சதை செலவுக்கு போகிறதுக்கு ஒரு 10,000, அடுத்து செலவு பக்கம் பதியாமல் ஒரு 10,000 அதுக்கு இன்னும் ஒரு 10,000. அது ரெண்டும் சேர்த்து 20,000க்கு நாம் என்ன செய்யணும்? தொங்கல் உருவாகிக்கும். அதைத்தான் நாம் என்ன செய்யணும்? அவனையில் திருத்தம். தொங்கல் கணக்கு வரவு வச்சு போட்டு பெற்ற வட்டி கணக்கில் என்ன செய்யணும்? செலவுல காட்டணும். சரியா? ரைட். அடுத்தது இந்த கணக்கை செஞ்சு பாருங்க. சரியா? இந்த கணக்கு தான் இருக்குது செஞ்சு பார்க்குறதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணுவோம். சரியா? சரியா? டவுட் வைக்கிறா? இல்லை சார். இல்ல சார். எல்லா கணக்கையும் செஞ்சு ஒன்று ஒன்றா அனுப்புங்க, நான் பார்க்குறேன். சரியா? சரி சார். முன்னுக்கு உள்ளதையும் செய்யுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, செய்யும். வேறு என்ன செய்யணும்? நிப்பாட்டுவோமா? ஆ